கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா 38 அதிகாரம் 17 வசனம். தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். தேவஜனமே, ஒரு இளம் பெண் தன் கணவனை அளவில்லாமல் நேசித்தாள். அவள் மேல் உயிரையே வைத்திருந்தாள். அவள் தன் வயிற்றில் குழந்தை உண்டாயிருந்த போது அவள் கணவன் அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு ஊர் சுற்ற ஆரம்பித்தான். இதை அறிந்த மனைவியின் உள்ளம் சுக்குநூறாக உடைந்தது. எனினும் கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றிக் கொண்டாள். கிறிஸ்துமஸ் வந்தது. கணவனோ வீடு வரவில்லை. அந்த இளம் மனைவி நீண்ட நேரம் ஜெபித்துவிட்டு கணவன் புதிதாக தெரிந்து கொண்ட பெண்ணின் வீட்டிற்கு அநேக வெகுமதிகளையும் ரோஜா மலர்களையும் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற கனி வர்க்கங்களையும் கொடுத்தனுப்பி கூடவே ஒரு கடிதமும் எழுதினார். என் இயேசு என்னை நேசிக்கிறபடியினால் நான் உன்னையும் நேசிக்கிறேன் என்று குறிப்பிட்டார். இதுவே ஆவியின் கனி, தியாக அன்பு. ஆம் தேவ ஜனமே, நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளவோ பாவங்களையும் துரோகங்களையும் செய்திருந்த போதிலும் அவர் நம்மை நேசித்தாரே, நம்மில் அன்பு கூர்ந்தாரே. நாம் மற்றவர்களை நேசிக்காமல் இருப்பது எப்படி? தியாக அன்பை வெளிப்படுத்தாதிருப்பது எப்படி? பேதுரு கிறிஸ்துவை மறுதலித்தான், சபித்து சத்தியம் பண்ணினான். கர்த்தர் தூரத்திலிருந்து அதை பார்த்து கொண்டே இருந்தார். அவரது அன்பின் உள்ளம் எவ்வளவாய் புண்பட்டிருக்கும். இந்த பேதுருவை எவ்வளவாய் சிநேகித்தார். சீஷனாக தெரிந்து கொண்டு வரங்களையும் வல்லமையும் கொடுத்தார். எல்லா சீஷர்களை பார்க்கிலும் பேதுருவுக்கு அவர் விசேஷித்த இடத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பேதுருவு ஒரு வேலைக்காரியிடம் போய் கிறிஸ்துவை சபித்து சத்தியம் பண்ணிவிட்டார். இயேசு அமைதியாய் அன்போடு அதை சகித்தார். அவர் செய்ததெல்லாம் திரும்பி பேதுருவை பார்த்ததுதான். அந்த அன்பின் பார்வை பேதுருவை உடைத்தது, மனம் கசந்து அழ செய்தது. அந்த ஒரு நாள் பேதுருவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த பேதுருவை மன்னித்து அன்புடன் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் நேசம் எத்தனை ஆழமானது! ஆம் தேவ ஜனமே, அந்த அன்பின் தேவனிடம் மனம் திறந்து ஜெபிக்க மாட்டீர்களா? ஆண்டவரே, உம்முடைய அநாதி சிநேகம் ஆகிய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்க மாட்டீர்களா? நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளாத வேளையிலும், உம் அன்பை புறக்கணித்த வேளையிலும் நீர் எங்களை அன்போடு தெரிந்து கொண்டீரே. நாங்கள் உலகத்தின் பின்னாலும் அருவருப்பான ஆசை இச்சைகளின் பின்னாலும் நடந்து சென்ற போது நீர் அன்போடு எங்களை தேடி வந்தீரே. பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. எங்களை கட்டியிருந்த சாத்தானின் கட்டுக்களை முறித்து எங்களை விடுதலையாக்கினீரே. சிலுவையில் சிந்தின உமது விலையேற பெற்ற ரத்தத்தினால் அன்போடு கழுவினீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே. எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கினீரே. எங்களை பின்தொடர்ந்த சாபத்தின் முதுகெலும்பை தகர்த்தீரே. கவலையும் கண்ணீரும் நிறைந்த போது நீரல்லவா எங்களை ஆறுதல் படுத்தி எங்கள் கண்ணீரை துடைத்தீர் என்று அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது அவருடைய உண்மையான அன்பு நம் இருதயத்தை நிரப்பும். நாமும் அவரை போல மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க முடியும். தேவ ஜனமே, அன்பின் வலிமை மிகவும் பெரியது. ஆகவேதான் பாவியாயிருந்த நம்மை அவருடைய உண்மையான அன்பு இன்றைக்கு மாற்றி இருக்கிறது. நீங்களும் மற்றவர்களிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் அன்பு கூறுகிறவர்கள் மாறுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். உங்களுடைய நேசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு எப்படி இவர்களால் நேசிக்க முடிகிறது என்று யோசித்து ஆண்டவரையும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.